வணக்கம். தமிழ் செய்திகளோடு இணைந்து கொள்ள நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சிக்கு மக்கள் ஆதரவு இல்லை. பிரிவினைகளின் ஊடாக அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியாது. அனைத்து பாடசாலைகள் தொடர்பில் அறிவிப்பு. தொடரும் கனமழையினால் 87,379 பேர் பாதிப்பு. தேயிலை உற்பத்திக்கு பங்கம் ஏற்படுத்தியதாக ஈவன் மீது குற்றச்சாட்டு. ஐநாவில் வதிவிட பிரதிநிதி யாழிற்கு விஜயம். வெள்ளம் பிட்டிய பிரதேசத்தில் பல பகுதிகள் நீரில் மூழ்கின. யாழில் வீடொன்றின் மீது வன்முறை கும்பல் தாக்குதல், ஒருவர் படுகாயம். காலி மற்றும் மாத்தறை பாடசாலைகள் தொடர்பில் அறிவிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை, உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம், ஜனாதிபதி அதிரடி உத்தரவு. விஜயதாச ராஜபக்ச தொடர்பில் நீதிமன்ற உத்தரவு. சீரற்ற காலநிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் கவனத்துக்கு. சீரற்ற காலநிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சிக்கு மக்கள் ஆதரவு இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: 5 வருடங்களில் ஜனாதிபதியின் பதவிக்கால் நிறைவடைவதற்கு 1 மாதத்துக்கு முன்னதாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அரசியல் அமைப்பிலேயே இந்த தீர்மானம் காணப்படுகிறது. எனவே அரசியல் அமைப்பின் பிரகாரம் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு நிச்சயம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சிக்கு மக்கள் ஆதரவு இல்லை. அதேபோன்று நாடாளுமன்றிலும் உறுப்பினர் ஒருவர் மாத்திரமே உள்ளார். தேர்தலில் தோல்வியடைவதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நன்கு அறிவார். இவ்வாறு நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஒன்றிணைந்து செயற்படுவதன் ஊடாக மாத்திரமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். பிரிவினைகளின் ஊடாக அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜீரா அபேவர்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கரந்தனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நாடு வங்குரோத்த நிலையிலிருந்து இன்னும் மீளவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பெரும்பாலும் இந்த மாத இறுதிக்குள் வங்குரோத்த நிலையிலிருந்து நாட்டை முழுமையாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார். ஒன்றிணைந்து செயற்படுவதன் ஊடாக மாத்திரமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். பிரிவினைகளின் ஊடாக அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியாது. நாடு விஸ்திருத்தமை அடைந்து வரும் நிலையில் ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் எவரேனும் இடையூறு விளைவித்தால் நாடு மீண்டும் பாதாளத்துக்கு செல்லும். அதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க முடியாமல் போகும். இவ்வாறு வஜீரா அபேவர்தன தெரிவித்துள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்கள் மற்றும் பிரதேசங்களில் உள்ள அரசு பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாகாணங்கள் மற்றும் பிரதேசத்தில் வளவி போன்ற பாடசாலைகள் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சனூடாக செயலாளர் HD குகான் ஜமீர் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாளை பாடசாலைகள் நடைபெறாத மாகாணங்கள் மாவட்டங்கள் பின்வருமாறு: சப்ரகமுவ மாகாணத்தில் இரத்தினபுரி மாவட்டம் அனைத்து பாடசாலைகளும், கேகாலை மாவட்டம் அனைத்து பாடசாலைகளும், தென் மாகாணத்தில் காலி மாவட்டம் அனைத்து பாடசாலைகள், மாத்திரை மாவட்டம் அனைத்து பாடசாலைகளும், மேல் மாகாணத்தில் களுத்துறை மாவட்டத்தில் அனைத்து பாடசாலைகளும், கொழும்பு மாவட்டம் கோமாகம வலயம். மேலும் நாளைய காலநிலையின் அடிப்படையில் மாகாண அதிகாரிகள் வலய பணிப்பாளர்களுக்கு அறிவித்து பாடசாலைகள் நடத்துவது தொடர்பான தீர்மானங்கள் எடுப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் 23 மாவட்டங்களில் 251 பிரதேசங்களில் உள்ள 23,723 குடும்பங்களைச் சேர்ந்து 87,379 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். அனர்த்தங்களினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மத்திய மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், தெற்கு மாகாணங்களின் நிலைமை பாரதூரமானதாக காணப்படுகிறது. ஏனைய மாவட்டங்களும் சிறிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர் மழையினால் தற்போது 12 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. 5 பேர் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது உயிரிழந்தவர்கள் அனர்த்தத்தினால் தான் உயிரிழந்துள்ளார்களா என்பது உறுதிப்படுத்த வேண்டும். அதேபோன்று நாடளாவிய ரீதியில் நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு 119 நிவாரண மத்திய நிலையங்கள் செயற்பட்டு வருகின்றன.
இந்த மத்திய நிலையங்களில் 2313க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 23,706 பேர் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், கிராம அதிகாரிகள் உட்பட சேவையில் ஈடுபட்டுள்ள அனைத்து அரசு அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அதேபோன்று விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள், சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் அவர்களின் சேவை தொடர்ந்து தேவைப்படுகிறது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டு மக்களுக்கு உதவுவதற்காக கடற்படையினரும் விசேட உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் விமானப்படையினரும் தற்போது 3 ஹெலிகாப்டர்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர். நாம் நமது முழு முயற்சியுடன் மக்களின் பாதுகாப்பு கருதி எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுத்துள்ளோம். அத்தோடு அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு நிதியை ஒதுக்குமாறு ஜனாதிபதியுடன் பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தினால் மூழ்கியுள்ள வீடுகளில் உள்ள சில குடும்பங்கள் தங்களது மேல் மாடியில் தங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அவர்களுக்கான உணவு வழங்கும் நடவடிக்கைகளும் படகுகள் மூலம் நாம் முன்னெடுத்துள்ளோம் என மேலும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் அண்மையில் நுவரெலியா ஒடரத்தல பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்தது நடந்து கொண்ட விதம் சர்வதேச தரத்தில் மேற்கொள்ளப்படும் தேயிலை உற்பத்திக்கு பங்கு ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. களனி வெளி தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான நுவரெலியா பேட்டத்தூர் தோட்டத்தில் உள்ள தேயிலை உற்பத்தி தொழிற்சாலையில் இந்த சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நுவரெலியா நானோயா உடனந்தல தோட்டத்தில் கம்பெனிக்கு சொந்தமான தோட்டத்தில் தேயிலை உற்பத்திக்கு பதிலாக கோப்பை பயிரிடுவதற்காக குறித்த நிறுவனம் பேக்கோ இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த திட்டத்தை ஆரம்பித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பிரதேசத்தில் 2 தோட்ட தலைவர்கள் 20 எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர். கழனிவெளி தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான நுவரெலியா பேட்டத்தூர் தோட்டத்தில் உள்ள தேயிலை உற்பத்தி தொழிற்சாலையில் இந்த சம்பவம் நடந்தது. இதனையடுத்து குறித்த 2 ஊழியர்களின் செயற்பாடுகள் குறித்து அந்த நிறுவனம் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தன. தொழிலாளர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்திய உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக தோட்ட முகாமைத்துவ அதிகார சபையினர் அறிவித்திருந்தனர். இதனையடுத்து அண்மையில் குறித்த தொழிற்சாலைக்கு சென்ற அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தனது ஆதரவாளர்களுடன் தொழிற்சாலைகள் அத்துமீறி நுழைந்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சர்வதேச தரம் வாய்ந்த தேயிலையை உற்பத்தி மேற்கொள்வதற்கு ஏராளமான தரச் சான்றிதழ்களை பெறுவது அவசியமாகும். இந்த தரச் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு நிறுவனங்களின் அடிக்கடி கண்காணிப்பு சோதனைகள் நடத்தப்படுவதுண்டு. குறிப்பாக உணவு குடிப்பானம் உள்ளிட்ட உற்பத்திகளில் இந்த தர கட்டுப்பாடுகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் தொழிலாளர் பிரச்சினைகளை கையாளும் போது அனுமதியின்றி உட்பிரவேசித்து உற்பத்திகள் நடக்கும் இடத்தில் குழப்பம் விளைவிப்பது அந்த உற்பத்தி துறைக்கு அந்த தொழிற்சாலைக்கும் தரச்சான்றிதழுக்கும் சிக்கல் ஏற்படும் என விமர்சிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மெகாகட, கொலன்னாவ, பிரேட்டியாவத்தை, தேசவத்தை, வெலேவத்தை மற்றும் யாராஸ், காற்றன் ஆகிய பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பல குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதியில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் அச்சுவேலி பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது சுமார் 50 பேர் கொண்ட குண்டர் கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியதில் வீட்டின் உடைமைகள் சேதமடைந்துள்ளதோடு ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். யாழ் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையில் உள்ள பண்ணையொன்றில் காணப்பட்ட வீட்டின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் தங்கியிருந்த இளைஞன் மீது நேற்று மதியம் வன்முறை கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று 20க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிளில் வந்த சுமார் 50 பேர் குறித்த பண்ணை வீட்டில் புகுந்து அங்கு தாக்குதல் நடத்தி வீட்டின் உடைமைகளுக்கு தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து அயலவர்கள் விரைந்து செயற்பட்டு தீயினை அணைத்துள்ளதுடன் நச்சுவேலி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். தகவலின் பிரகாரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் முன்பகையே தாக்குதலுக்கு காரணம் என தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை மேலும் நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது.
இந்த முறைப்பாடு கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதானம் முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு தொடர்பாக விசாரணை கொழும்பு மேலதிக மாவட்ட நீதிபதி சமாரி வீரசூரியவிடம் ஒப்படைக்கப்படும் என மாவட்ட நீதிபதி தெரிவித்துள்ளார். அப்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி யமுதித ஜெயசூரிய நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்து இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகள் தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரினார். அதன்படி ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் அளித்த நீதிபதி வழக்கை வரும் 14ஆம் தேதி மீண்டும் அழைக்க உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான வர்த்தகமானி அறிவித்தலை மீறிய கம்பெனிகளின் குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொழிலாளர் அமைச்சர் மனுச நாணயக்காரவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அதன்படி குத்தகை ஒப்பந்தங்கள் தொடர்பாக புதிய சட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் குறித்த தோட்டங்கள் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட மாட்டாது எனவும் குத்தகை உடன்படிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய குத்தகை ஒப்பந்தத்தின் கீழ் தோட்டங்களை வேறு நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் உத்தேசிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்க முடியாது என்பதோடு பெருந்தோட்டங்கள் நஷ்டத்தில் இயங்குவதாகவும் தெரிவிக்கப்படுவதற்கான முறையான நிர்வாகமின்மையே காரணம் என அதற்கமைய புதிய நிறுவனங்களுக்கு தோட்டங்களை மீள குத்தகைக்கு வழங்குமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் குத்தகை ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் தோட்ட கம்பெனிகளை குத்தகைக்கு பெறுவதற்கு ஏற்கனவே பல புதிய நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாகவும் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் தோட்டங்களை பொருத்தமான நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவன இந்திய செய்திகள். இந்திய தலைநகர் டெல்லியில் அதிகரித்துள்ள வெப்பம் காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தலைநகர் டெல்லியில் சில நாட்களாக வெப்பநிலை கடுமையாக உயர்வடைந்துள்ளது. 50 டிகிரி செல்சியஸுக்கு கூடுதலான வெப்பநிலை அங்கு உயர்ந்துள்ளது. வெப்பநிலையின் தாக்கத்தில் பல்வேறு நோய்களும் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பத்தினால் யமுனை ஆற்றின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையினால் நீர் பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் நீரை வீணாக்கினால் அபராதம் விதிக்கப்படும் என டெல்லி அரசாங்கம் அறிவித்தது. வடக்கு மற்றும் தென்மேற்கு டெல்லியில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையால் தண்ணீர் லாரிகளில் கொண்டு சென்று நீர் வழங்கப்படுகிறது. மேலும் நகரத்தில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் நீருக்காக நீண்ட தூரம் செல்லும் அவல நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். ஒரு சில இடங்களில் தண்ணீர் கடுமையாக துர்நாற்றம் வீசும் வகையிலும் உள்ள முயலால் குடிக்கவோ அல்லது சேமிக்கவோ பிற தேவைகளுக்கோ பயன்படுத்தவோ முடியவில்லை என மக்கள் கூறுகின்றனர். மாவட்ட ஆட்சியாளர்களை அமித்கா மிரட்டுவதாக காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சுமத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமித்கா தற்போது வரை 150 மாவட்டங்கள் ஆட்சியாளர்களை அழைத்து ஆலோசனை நடத்துவது போல் மிரட்டியுள்ளார் எனவும் இதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் பாஜக இழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவானது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு ஜெய்ராம் ரமேஷிடம் தேர்தல் ஆணையகம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வருவன உலகச் செய்திகள். ஜெர்மனியில் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளில் இருந்து சுமார் 1300 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜெர்மனியின் வெவ்வேறிய பேடன் குட்டன்பெர்க் மாகாணத்தில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள டோனவ் நோக்கர் குயேன்ஸ் உள்ளிட்ட பல நகரங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. இதன் காரணமாக சில ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் அங்குள்ள 10 மாவட்டங்களுக்கு அவசர நிலை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளில் இருந்து சுமார் 1300 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் இதற்காக அங்கு பல தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாலைதீவு அரசாங்கம் ஆஸ்திரேலிய கடவுச்சீட்டுகளை தடை செய்யும் வகையில் நாட்டின் சட்டங்களை மாற்றுவதற்கான முடிவை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற அவசர செய்தியாளர் சந்திப்பில் உள்துறை அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அவரின் கூற்றுப்படி நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் கடவுச்சீட்டில் மாலைத்தீவுக்குள் நுழைவதை தடை செய்ய தேவையான சட்ட திருத்தங்களை விரைவில் செய்ய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் மாலைத்தீவில் உள்ள இஸ்ரேலியர்கள் அங்கிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஒகியோ மாநில ஆக்ரோன் நகரில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியானதுடன் 26 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
குறித்த திடீர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது நேற்று முன்தினம் நள்ளிரவுக்கு பிறகு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 27 வயதுடைய நபர் ஒருவரே கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 26 பேர் காயமடைந்ததாகவும் அதிகமானவர்கள் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஆரம்ப தகவல் தெரிவிக்கின்றன. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தொடர்பாக போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு.